தெளிவு வரும்போது நம்ம ஒரு சில பேரை பற்றி படிக்க ஆரம்பிப்போம். ஆமாம். அதாவது ரொம்ப அழகாக சொன்னீங்க. பிறப்பால் எல்லாரும் சமம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்படிங்கும்போது ஒரு சில பேரை பற்றி நம்ம படிக்க ஆரம்பிப்போம், ஒரு சில பேரை பற்றி தெரிஞ்சிருப்போம். ஸோ அப்படி நீங்கள் யாரை பற்றி படிக்க ஆரம்பிச்சீங்க, யாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அம்பேத்கர் இருக்கார் தெரியுங்களே, அவரை பற்றி ஓரளவுக்கு நான் படிக்கலை, இப்போ யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம். ஓகே. அவர் எவ்வளோ எல்லா மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் அவர் பாடுபடல, எல்லா எனக்காகவும் உங்களுக்காகவும் பாடுபட்டிருக்காரு. எல்லாத்தையும் சரிசமமாக எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு. அது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், பிறப்பால் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர், அதை தான் நான் அந்த இடத்துல சொன்னேன். ஆமாம், அது எல்லாருக்குமே தெரியும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுவை தான் நாங்கள் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அது வந்து பெரும் பேசும் பொருளாகிடுச்சு. இப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் வெளியே போனால் செருப்பு அவுத்துட்டு போகணும், அந்த மாதிரி தோளில் துண்டு இப்படி எடுத்து போட்டு போகணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போது அந்த மாதிரி இருக்குங்களா? எல்லாம் யாரால்? அவரால் வந்தது தான் எல்லாமே. ஓகே. எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வர வர மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் பார்த்து ஒரு 2 பேர் மாறினாங்கன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை. உங்களை பார்த்து 4 பேர் திருந்தணும். ஜாதியை வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஜாதி அரசியல் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்காக மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க வீட்டை நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம காசு போட்டு இப்போ ஒரு பேங்க் அடிக்கணும், ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காசு தான் போகுது, நம்ம உழைப்பு போகுது. நம்ம இத்தனை ஒரு மாதம் 2 மாதம் ஒரு நாள் உழைச்ச காசு போகுது. ஜாதி என்பதே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.